2024 கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேவா 2025 லாஸ்ட் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த ஆட் ஈவன் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ PQRS ஒரு 4 நம்பர் டிஸ்டிங் பாசிட்டிவ் நம்பர், அப்போ 4 டிஃப்ரெண்ட் நம்பர். PQ P, Q வந்து என்னது ஆட், R அண்ட் S என்னது ஈவன். ஸோ இது தெளிவாக கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ 2023 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆனால் அதில் தெளிவாக எப்படி கொடுக்கல. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. சரி, ஸோ P மைனஸ் R ஸ்கொயர் போட்டிருக்காங்க, Qவும் Sவும் போட்டிருக்காங்க. S வந்து நம்மளுக்கு என்னது, S வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்போ எந்த நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஈவன் நம்பர் தானே கிடைக்கும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது கரெக்டு ஓகேவா. சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதில் Q மைனஸ் S இருக்குது, Q ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது S இருக்குது. S என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, S என்னது, S வந்து ஒரு ஈவன், S ஒரு மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு. ஸோ Q மைனஸ் S கொடுத்தா எனக்கு கவலை இல்லை, Q ஸ்கொயர் கொடுத்தாலும் கவலை இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் S என்னதில் வந்துச்சு, ஒரு மல்டிப்ளிகேஷனில் வந்துடுச்சு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ஓகேவா. ஸோ 1 2 கரெக்ட் வருது அப்படின்னா ஆன்சர் எனக்கு என்னவாக இருக்கும், எனக்கு ஆப்ஷன் ஏவாக இருக்கும், இல்லைனா டியாக இருக்கும். சரி, மூணாவது பார்க்குறேன். Q ப்ளஸ் R ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இங்கே P ப்ளஸ் S கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, Q வந்து என்னது ஒரு ஆட் நம்பர், R என்னது ஒரு ஈவன் நம்பர். ஒரு ஆடு நம்பரையும் ஈவன் நம்பரையும் பெருக்குனா உங்களுக்கு கூட்டினா உங்களுக்கு என்ன வரும். ஸோ ஒரு ஆடு நம்பருக்கு ஒரு 1 வச்சுக்கிறேன், ஈவன் நம்பருக்கு 2 வச்சுக்கிறேன். கூட்டினா என்ன தான் வரும், எனக்கு என்ன வருது, ஆடு நம்பர் தான் எனக்கு வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா ஓகேவா. ஒரு ஆடு நம்பரையும் ஈவன் நம்பரையும் கூட்டினா என்ன வரும், ஆடு தான் வரும். அடுத்து ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஆடு ஸ்கொயர், ஒரு ஆடு நம்பரையும் பெருக்குனா தான் ஆடு ஸ்கொயர். ஸோ ஆடு இன்ட்டு ஆடு உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், ஆடு தான் கிடைக்கும். ஸோ இதில் எனக்கு ஆடு தான் கிடைக்கும். இன்ட்டு P ப்ளஸ் S, P அப்படின்னா ஆட், எஸ்னா ஈவன். அப்போ ஆடு ப்ளஸ் ஈவன் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆடு தான் சொல்லியிருக்கோம்ல. அப்போ இதுவும் எனக்கு என்ன தான் கிடைக்கும், ஒரு ஆடு தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஆடு நம்பரையும் பெருக்கினா என்ன தான் கிடைக்கும், ஆடு நம்பர் தான் கிடைக்கும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஃபார்முலா படிக்க வேண்டாம், எதுவுமே படிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஆடு நம்பரே கூட்டினா என்ன வரும், பெருக்குனா என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துருந்தாலே போதும்.